நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன்.
गणादि गौरवचार्य वर्णादि इंद्रधनंदनम अन्विस्वारं परतनः अर्चेतुं तथा विघ्नविनाशिने मधुदाय श्रीवरदमूर्तये नमो नमः ये तदर्वतीर्जं ज्योतिषे पदे तदर्वविघ्नेन वाच्यते स पञ्चमहापापाय प्रातस्रुवञ्चानो पापो वा भवति मोक्षन्ति विद्यति इदाहं भवति यो मोदरते नयति यस्माजिति सर्वं नवदे सर्वं नासार्णपापि द्वापादि दासार्णपापि साधनान्तरेमि तस्मात् विराजदाय मन्त्रं पुरुषं पदं सम्यक्यं परिगिति प्रोक्तगौतः सामायिज्ञे यत्पुरुषं भगतको तनितावे कल्पकन्ने महिमन्त्यो भागो अद्य सम्बोधप्रतिधीरसाहाजा चलित्यमायानमग्रेणे वेदागमेतं पुरुषं महान्तमवायोगवति नान्यर्पन्ता विद्यते भुजाविदागते तत्यधि पूर्वयो देवेभ्यो जातः नमो रुजाय ब्राह्मणे रुजं ब्राह्मणोदयादे हिरण्यवर्णाभरणे तु अन्नरत्रया चन्द्रायणमय दोदानन्दमागान्तराय च भाग्या लक्ष्मीः उपै
வாழ்க வளமுடன் என வாழ்த்தி சிறப்பாக கொண்டாடி தொடர்ந்து விருந்தினர்களை சிறப்பிக்க அன்போடு மேடை கலைக்கின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சுப சாத்தப்பன் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். சட்டத்துறை அமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ரகுபதி அவர்களுக்கும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பெரியகருப்பன் அவர்களுக்கும் மரியாதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நினைவு பரிசையும் அன்போடு ஏற்றுக்கொள்ளுமாறு அமைச்சர் பெருமக்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். சி.டி. மெய்யப்பன் அவர்கள் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். நம்முடைய புதுவையில் சேர்மன் அவர்களுக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஏமு பழனியப்பன் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். அவர்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தலைமுறை ஆற்றுவதற்காக மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதுவையில் பேரூராட்சியில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்டு மிக சிறப்பாக பல்லாயிரக்கணக்கான மாணவ செல்வங்களை உருவாக்கி இந்த சமுதாயத்தில் அவர்களை நல்லவர்களாக வல்லவர்களாக நடமாடச் செய்திருக்கின்ற சரஸ்வதி சங்கத்தினுடைய 100ஆண்டு விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அத்தகைய இந்த நல்ல நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஏற்கனவே தேசிய கொடியை ஏற்றி சிறப்பித்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய அண்ணன் ராவணமனார் ராமநாதன் செட்டியார் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய சங்கத்தின் செயலர் முனைவர் பழனியப்பன் அவர்களே, எனக்கு பின்னர் வாழ்த்துரையும் சிறப்புரையும் வழங்க இருக்கின்ற நமது பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய தமிழக அரசின் சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எஸ். ரகுபதி அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்று சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சியர் திரு மதுசூதன ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே, எங்களை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்ற மாண்புமிகு தமிழக அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேரூராட்சியினுடைய தலைவர் முகமது மீரா அவர்களே, அன்பிற்கினிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சாமிநாதன் அவர்களே, இடைநிலை மாவட்ட கல்வி அலுவலர் சண்முகநாதன் அவர்களே, தொடக்க கல்வியினுடைய மாவட்ட கல்வி அலுவலர் மாரிமுத்து அவர்களே, வட்டார கல்வி அலுவலர் பரிமளம் அவர்களே, அன்பிற்கினிய ஜோசப் அண்டோ ரெக்ஸ் அவர்களே, சுப திருநாவுக்கரசு அவர்களே, டாக்டர் வள்ளியம்மை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பாராட்டுதலை பெறுகின்ற வகையில் இந்த கலையரங்கத்தையும் இன்னும் பள்ளியினுடைய பிரதான தேவையாக இருக்கின்ற கழிப்பறை போன்றவற்றையெல்லாம் அதிநவீன வசதியோடு அமைத்து தந்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய
நன்கொடையாளர்கள் அன்பிற்கினிய ஏனாமுனா சோனா பழனியப்பன் அவர்களே, திருமதி பார்வதி பழனியப்பன் அவர்களே, அன்பிற்கினிய சாத்தப்பா சுப்பிரமணியன் குடும்பத்தார்களே, திரு ஏனாமுனா சோனா பழனியப்பன் அவர்களே, திருமதி பார்வதி பழனியப்பன் உள்ளிட்ட வீணாமூனா பானுமதி ஆட்சி, அன்பிற்கினிய அனுமஸ் அழகப்பன் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் விருந்தினர்களை சிறப்பித்து அமைந்திருக்கக்கூடிய சாத்தப்ப செட்டியார் அவர்களே, பழனியப்ப செட்டியார் அவர்களே, சிவகாம சுந்தரி அவர்களே, ரேவதி அவர்களே, நன்றி உரை நிகழ்த்த இருக்கின்ற சீனாத்தானா ஆனாரணா வீரன்றானா அருணாச்சலம் அவர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய எனது அன்பிற்கினி அண்ணன் மண்ணின் மைந்தர் தொழிலதிபர் அண்ணன் செல்லப்பன் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்பு சகோதரர்கள் சின்னத்துறை அவர்களே, ஆனந்த் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் KS ரவி அவர்களே, இந்த பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர் நகர்கழக செயலாளர் சகோதரர் திரு பக்ருதீன் அலி அவர்களே, மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் கதி ராஜ்குமார் அவர்களே, மகளிர் அணி மாவட்ட அமைப்பாளர் பவானி கணேசன் அவர்களே, திருமதி மார்க்ரெட் கமலா அவர்களே, திருமதி சத்யா அவர்களே, மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் திருமதி ராதா பாலசுப்ரமணியம் அவர்களே, கோட்டையூர் சேர்மன் சகோதரர் கார்த்திக் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய நாட்டார் நகரத்தார் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, ஊடகம், பத்திரிகை மற்றும் காவல்துறையை சார்ந்தவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நடைபெறுகின்ற இந்த நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டு உங்களையெல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றமைக்காக நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த இந்த சரஸ்வதி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை பாராட்டுதலை நான் மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கிக் கொள்கிறேன். குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் பின்தங்கிய பகுதி என்றிருந்தாலும் கூட அந்த பின்தங்கிய இந்த மாவட்டத்தையும் முன்னேற்ற செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த பகுதியை மட்டுமல்ல நம்முடைய மாநிலத்தையே முன்னேற்றக்கூட அளவிற்கான வல்லமை படைத்த சான்றோர்கள் நம்முடைய பகுதியிலே தோன்றியிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. குறிப்பாக 100 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பள்ளியை எந்த நோக்கத்தோடு உருவாக்கினார்களோ அதை போல கல்வி கொடையாளர்கள் பலர் நம்முடைய மண்ணிலே பகுதியில் அவதரித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. குறிப்பாக இன்றைக்கு புகழ்பெற்ற சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் அவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் திரு அண்ணாமலை செட்டியார் வகைராக்கள், ராஜாசர் முத்தையா செட்டியார் வகைராக்கள். அதை போல இன்றைக்கு இந்த பகுதியில் அழகப்ப செட்டியார் அவர்களுடைய பெயரில் அமைந்திருக்கக்கூடிய அழகப்பா பல்கலைக்கழகம். ஆக இவையெல்லாம் இந்த பகுதியிலே கல்வி வளர்ச்சியை சாதாரண ஏழை எளிய வீட்டு மக்கள் பிள்ளைகளும் பெற வேண்டும் என்ற உணர்வோடு நகரத்தார் பெருமக்கள் இந்த கல்வி பணியை ஆன்மீக பணியோடு இந்த அறப்பணியான கல்வி பணியையும் செய்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. அன்று 100 ஆண்டுகளுக்கு முன்னர் நம்முடைய முன்னோர்கள் தோற்றுவித்த அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கொடைத்தன்மையை இன்று வரையும் மாற்றாமல் தொடர்ந்து அதை பேணி பாதுகாத்து வருகின்ற ஆன்மீகமாக இருந்தாலும் அதை போல இதுபோன்ற கல்வி வழங்குகின்ற இதுபோன்ற பள்ளிகளை நிறுவுவதாக இருந்தாலும் நெருக்கடி காலங்களில் மக்களுக்கு சமீபத்தில் கூட கொரோனா நோய் தொற்று வெகுவாக பாதித்து உலகம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வெகுவாக மக்கள் பொருளாதார ரீதியிலே பாதிக்கப்பட்டார்கள். அன்றாடம் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையெல்லாம் நாம் காண முடிந்தது. அப்படிப்பட்ட காலகட்டங்களிலெல்லாம் கொடையாளர்களாக பெருந்தொகைகளை வாரி வழங்கி ஏழை எளிய வீட்டு வில்லங்களில் அடுப்பறிய செய்த காரியத்தை செய்திட்டவர்கள் நம்முடைய நகரத்தார் பெருமக்கள். ஆக அத்தகையிலே தான் 100 ஆண்டுகள் என்ன, 150 ஆண்டுகள் என்ன,
500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் ஆனாலும் எங்களுடைய குலப்பெருமை மங்காத அளவிற்கு நாங்கள் எங்களுடைய கொடையை செய்து வருவோம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இங்கே அமைத்திருக்கிறார்கள். 50 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு கலையரங்கத்தை இன்றைக்கு இங்கே ஏனாமோனா சோனா பழனியப்ப செட்டியார், பார்வதி பழனியப்பன் அவர்கள் குடும்பத்தார் இங்கே இணைந்து தந்திருப்பது என்பது பாராட்டுதலுக்குரியது. ஆகவே அந்த வகையில் இன்று இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள இயலாதோ என்ற நிலையில் நான் இருந்தேன். காரணம், ஏற்கனவே நான் வேறொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக ஒப்புதல் தந்துவிட்டு நான் இந்த மேடையில் நான் இங்கு நின்று கொண்டிருந்தாலும் அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய சிந்தனையில் தான் நான் நிற்கிறேன். நான் மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் இதை முடிச்சுட்டு அவரும் ஒரு 4-5 நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. சகோதரர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுதுதான் சென்னையிலிருந்து விமானத்தில் இறங்கி நம்முடைய புதுவையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இதையும் தாண்டி இன்று இரவு நம்முடைய மாவட்டத்து மாப்பிள்ளை, நம்முடைய மருமகன், இல்லத்து மருமகன், தமிழக அரசனுடைய விளையாட்டு மற்றும் மேலாண்மை துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்திற்கு நாளைய தினம் முழுமையான நிகழ்ச்சியிலே அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே வருகின்ற அவரையும் வரவேற்க வேண்டிய, நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கின்ற காரணத்தாலே நீண்ட நேரம் உங்களோடு இருந்து விரிவாக பேச வேண்டும், நிறைய உங்களை பாராட்ட வேண்டும், உங்களுடைய சேவைகளுக்கு எங்களால் இயன்ற உற்சாகத்தை எங்களுடைய வாய் வார்த்தைகளால் தர வேண்டும் என்று விரும்பினாலும் கூட கூடுதலான நேரத்தை செலவழிக்க முடியாமைக்கு என்னுடைய வருத்தத்தை நான் இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அண்ணன் அவர்களும் இருப்பார்கள். தொடர்ந்து நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வருவார்கள். இந்த அளப்பரிய சாதனைகளை செய்துட்ட அரங்கம் இப்படி அழகாக இருக்குதுன்னா பின்னால் போய் பார்த்தா கழிப்பறைகள் ஏதோ மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையத்திற்கு நாம் வந்திருக்கிறோமா என்பது எண்ணக்கூடிய அளவிற்கான அந்த சாதனையை செய்திருக்கின்ற இந்த சரஸ்வதி சங்கத்தின் அவர்களால் நிர்வகிக்கப்படுகின்ற இந்த பள்ளி 100ஆண்டு விழாவை கண்டிருப்பது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. இன்னும் எதிர்காலத்தில் இத்தகைய கொடையில்லம் கொண்ட கோமான்களால் இந்த பள்ளி இன்னும் பல வளர்ச்சியை பெற வேண்டும் என்பதை நான் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து, அருமை மாணவ செல்வங்கள், இன்று கொடை தந்து இந்த கல்வி நிறுவனத்தை தொடங்கி இருக்கக்கூடிய பெருந்தகையாளர்களுடைய எண்ணத்தை நீங்கள் ஈடேற்ற வேண்டும். அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை தாண்டி, தங்களுடைய பிள்ளைகளின் மீது இருக்கின்ற அக்கறையையும் தாண்டி, தங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களை எல்லாம் தாண்டி பொதுமக்களுடைய அனைத்து மக்களுடைய பிள்ளைகளுக்கும் கல்வி அறிவை தர வேண்டும் என்று சீரிய எண்ணத்தோடு அவர்கள் தந்திருக்கின்ற அந்த அறப்பணிக்கு, அரும்பணிக்கு நீங்கள் ஆதரவாக பெயர் சொல்லக்கூடிய வகையில் இந்த பள்ளியில் படித்தவர்கள் இன்றைக்கு மிக உயர்ந்த பொறுப்புகளிலே வகிக்கிறார்கள், நல்ல கல்வியாளர்களாக இருக்கிறார்கள், பண்பாளர்களாக இருக்கிறார்கள் என்ற நற்பெயரை இந்த கொடையாளர்களுக்கு நீங்கள் பெற்றுத்தருவது தான் நாம் அவர்களுக்கு செலுத்துகின்ற நன்றி கடன் என்று சொல்லி, இத்தகைய சீர்மிகு பள்ளியை இங்கே சிறப்பாக அமைத்து தொடர்ந்து 100 ஆண்டுகளாக காணுகின்ற அளவிற்கு நடத்துகின்ற, இதிலே பங்கு பெற்றிருக்கின்ற அத்தனை குடும்பத்து உறுப்பினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, சேவைகள் தொண்டுகள் செய்வதால் பள்ளி சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நினைவுபடுத்தி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ரகுபதி அவர்கள் நமக்கு வாழ்த்துரை வழங்க இருக்கின்றார்கள். அன்போடு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரஸ்வதி சங்கம் சரஸ்வதி வித்யாலயா தொடக்கப்பள்ளியினுடைய 100ஆண்டு விழா நிகழ்ச்சியை இங்கே நாம் எல்லோரும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையிலே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே பல்வேறு மாவட்டங்களிலே கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் அவர்கள்தான் பல்வேறு மாவட்டங்களிலே
பல்வேறு கல்விக்கூடங்களை உருவாக்கி மாணவர்களுக்கு கல்வி அறிவை உருவாக்குவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தார்கள். ஆனால் வித்தியாசமாக நம்முடைய சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலே இங்கே இருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்கள் வெளிநாடுகளிலே சென்று பொருளீட்டி வந்தாலும் அதை இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் பயன்பெற வேண்டும், அதற்காக நல்ல தொண்டு காரியங்களை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த தொண்டுள்ளத்தோடு தமிழகத்திலே, அதுவும் நம்முடைய சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் எடுத்துக்கொண்டோமையானால் நூற்றுக்கணக்கான பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள் அவர்களாலே உருவாக்கி தரப்பட்டு கல்வி வளர்ச்சியிலே இந்த பகுதியிலே தங்களுடைய பங்களிப்பை ஒரு சிறிய சமுதாயமாக இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவ மாணவியர்களும் பயன்பெற வேண்டும் என்கின்ற அந்த உன்னத நோக்கத்தோடு கல்வி பணியை தங்களுடைய தலைசிறந்த பணியாக எடுத்துக்கொண்டு சிறப்பாக பணிபுரிந்த சமுதாயம் நகரத்தார் சமுதாயம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே தான் இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே 3 பேர் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு ஆரம்ப பள்ளி தான் நம்முடைய சரஸ்வதி சங்கம் சரஸ்வதி வித்யாலயா தொடக்கப்பள்ளி இன்றைக்கு ஆழ வெளிச்சமாக வளர்ந்து மேல்நிலைப்பள்ளி அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய புதுவையில் பகுதியில் இருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்கள் எடுத்துக்கொண்ட பெருமுயற்சியின் விளைவாக இது உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. எனவே அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். பல தலைமுறைகள் கடந்து வந்திருக்கிறோம். எனவே அவர்கள் அத்தனை பேரையுமே நாம் இந்த நேரத்தில் 100ஆண்டு விழா கொண்டாடுகிற நேரத்திலே நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வி என்று சொன்னோமையானால் பெருந்தலைவர் காமராஜரை ஆட்சி காலத்தை சொல்வார்கள். என்று சொன்னால் அவருடைய ஆட்சி காலத்திலே தான் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலே ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்ப கல்வியும் மதிய உணவும் கொண்டு வரப்பட்டது. அதைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலே அந்த மதிய உணவு விரிவுபடுத்தப்பட்டு சத்துணவாக கொண்டு வரப்பட்டது. தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்தி அத்தோடு வாரத்தில் 5 நாட்களும் முட்டை போடுகிற திட்டத்தை தந்ததோடு இல்லாமல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உயர்கல்விக்கு வித்திட்டவர் தலைவர் கலைஞர் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆரம்ப கல்வியை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலே அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்காக கல்லூரிகளை உருவாக்கி தந்து உயர்கல்வி வரலாற்றிலே புதிய சகாப்தத்தை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரையும் உள்வாங்கிக் கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் உள்வாங்கிக் கொண்டு தலைவர் கலைஞரையும் உள்வாங்கிக் கொண்டு கல்வித்துறையிலே எல்லா வகையிலும் புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் முதலமைச்சராக இருக்கின்றார். கொரோனா காலகட்டத்திலே மாணவ மாணவியர்கள் பள்ளிக்கு செல்வது நின்றுவிட்ட நேரத்திலே அவர்களை வீடு தேடி சென்று கண்டுபிடித்து அவர்களை பள்ளிக்கு அழைத்து வந்து இடைநிலையிலே இருக்கக்கூடிய இடைநிலை கல்வி நிற்றலை தவிர்த்து இல்லந்தோறும் கல்வி என்கின்ற திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு யார் யாரெல்லாம் தங்களுடைய பள்ளி படிப்பை தொடங்க முடியவில்லையோ அவர்களுக்கு தொடர்ந்து அந்த படிப்பை படிக்கின்ற வாய்ப்பை இல்லந்தேடி கல்வி திட்டத்தின் மூலமாக தந்தவர் நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். அதேபோல ஒரே ஆண்டிலே 21 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை தமிழகத்திலே உருவாக்கி கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு அங்கே வழிவகையை செய்து தந்தவரும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அத்தோடு இல்லாமல் இன்றைக்கு சத்துணவு திட்டத்திலே காலை நேரத்திலே அந்த கிராம பகுதியில் இருந்து வருகிற மக்களுக்கெல்லாம் ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையிலே முதல் தடவையாக நகராட்சி பகுதிகளிலே ஒரு சில நகராட்சிகளையும் பேரூராட்சிகளையும் தேர்வு செய்து சோதனை முயற்சியாக காலை சிற்றுண்டி வழங்குகிற திட்டத்தையும் தொடங்கி வைத்திருக்கிறார். அதையும் நிச்சயமாக
தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டி எங்கும் விரிவுபடுத்தி மாணவர்களுடைய பசிப்பினி போக்கிய மருத்துவர் என்கின்ற அந்த பட்டத்துக்கு உரியவராக அவர் உருவாவார். என்று சொன்னால் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவனுக்கு பசி என்பது இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் அவன் படிப்பிலே கவனம் செலுத்த முடியும். எனவே காலை உணவையும் மதிய உணவையும் தருகிற பொழுது பெற்றோர்கள் நிச்சயமாக தங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவார்கள். எனவே அப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற அரசுக்கு துணையாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் என்று அரசு பள்ளிகளிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு பல்வேறு அடிப்படை வசதிகளை உருவாக்கி தருவதற்காக அந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் என்கின்ற திட்டத்தையும் தந்து அதன் மூலமாகவும் அரசு பள்ளிகளிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு இது போன்ற வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். இங்கே நகரத்தார் பெருமக்கள் ஒன்று சேர்ந்து உங்களுடைய சொந்த முயற்சியினாலே அதுவும் இங்கே நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் பழனியப்பன் அவர்களுடைய முயற்சியினாலேயே இங்கே இந்த கலையரங்கம் கட்டித்தரப்பட்டிருக்கிறது. மேல்தளம் சாத்தப்பா சுப்பிரமணியம் குடும்பத்தாராலே கட்டித்தரப்பட்டிருக்கிறது. அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய கொடையுள்ளம் கொண்டவர்கள் இந்த பள்ளிக்கு நிறைய செய்து இதை இன்றைக்கு ஒரு மேல்நிலைப் பள்ளியாக சிறந்த பள்ளியாக உருவாக்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய அத்தனை முயற்சிகளும் பாராட்டுதலுக்குரியது. இதைப் போல ஒவ்வொரு பகுதியிலேயும் நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒருங்கிணைந்து இது போன்ற வளர்ச்சி பணிகளை அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலே உருவாக்குவார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அந்த வகையிலே சிறப்புற இன்றைக்கு நூற்றாண்டு விழாவை கண்டு கொண்டிருக்கிற நமது சரஸ்வதி சங்கம் அதனுடைய தொடக்கப்பள்ளி மேல்நிலை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி போன்றவையெல்லாம் நன்னும் சிறப்பாக அவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து இதை ஒரு கலை அறிவியல் கல்லூரியாகவும் உருவாக்கி இந்த பகுதி மக்களுக்கு உதவுகின்ற வகையிலே செயல்படுவார்கள். ஏனென்றால் இந்த புதுவை நகரத்தார்கள் நினைத்தால் அதை சாதித்து காண்பிப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் அவர்கள். எனவே அதையும் அவர்களால் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே நீங்கள் சிறப்பான முறையிலே முயன்று இந்த பகுதி மக்களுடைய கல்வி கனவை நினைவாக்கி தாருங்கள் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சரஸ்வதி வித்யாசாலையினுடைய இணையதள துவக்கத்தை துவங்கி வைக்க இருக்கின்றார்கள். நம்முடைய சரஸ்வதி வித்யாசாலையினுடைய இணையதள துவக்கத்தை துவங்கி வைக்க இருக்கின்றார்கள். இந்த இணையதள சேவையை நமக்கு சரஸ்வதி வித்யாசாலையிலே சட்ட அமைச்சர் அவர்கள் தற்பொழுது துவக்கி வைக்கின்றார்கள். தற்பொழுது குறுங்கணினி வழங்கக்கூடிய விழா நடைபெற இருக்கின்றது. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் அந்த குறுங்கணினியை வழங்கவும் அதை பெற்றுக்கொள்ளுமாறு நம்முடைய சங்கத்தினுடைய செயலாளர் திரு மு பழனியப்பன் அவர்களை அன்போடு கேட்டு மகிழ்கின்றோம். தமிழக அரசினுடைய கணினி திட்டம் நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கு இல்லாத சூழ்நிலையில், சுய உதவி பெறும் கல்விகளுக்கு இல்லாத நிலையில் எங்களுடைய சாத்தப்பா குடும்பத்தினுடைய சார்ந்திருக்கிற திருமிகு திருநாவுக்கரசு அவர்களும் வள்ளியம்மை அவர்களும் 80 குறுங்கணினி டேப்லெட் வழங்கியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 16 லட்சம் அளவிற்கு கொடையாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது 4 பிள்ளைகளுக்கு மட்டும் நாங்கள் வழங்குகிறோம், இடம் நேரம் கருதி. 4 பிள்ளைகளுடைய டேப்லெட் இப்பொழுது அவர்கள் இயக்கியே காண்பிப்பார்கள். உங்களுக்கு முன்னால் இயக்கி காண்பிப்பார்கள். இந்த கணினி மூலமாக அவருடைய படிப்பு எளிமையாகும். சரஸ்வதி வித்யாசாலை பள்ளி மாணவர்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் என்கிற 5 கிளாஸ்களையும் வழங்கி மிகச் சிறப்பாக சுப திருநாவுக்கரசு டாக்டர் தி வள்ளியம்மை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய மிகச்சிறந்த பணியால் தான் இந்த அரும் கணினிகள் நம்முடைய பள்ளிக்கு வந்திருக்கின்றன. அதனை நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்குகிறார்கள். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இப்பொழுது பிள்ளைகளை வாழ்த்தி பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களே, சரஸ்வதி சங்கம நிர்வாகிகளே, இந்த பள்ளிக்கு இந்த கட்டிடங்களை கட்டி
கொடுத்திருக்கின்ற கொடையாளர்களே மற்றும் இவ்விழாவில் பங்கேற்றுள்ள அன்பார்ந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே, புதுவயல் பேரூராட்சியினுடைய தலைவர் அவர்களே மற்றும் அன்பார்ந்த மாணவ மாணவி செல்வங்கள், அவர்களின் பெற்றோர்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் அனைவருக்குமே எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் சொன்னது போல சிவகங்கை மாவட்டம் வறட்சியான மாவட்டம், பின்தங்கிய மாவட்டம் என்று அழைக்கப்பட்டாலும் கூட கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் கிடையாது. கல்வியில் மாணவர்கள் அனைவருமே சிறப்பாக பயின்று வருகிறார்கள். பள்ளிகளினுடைய உட்கட்டமைப்பும் அனைத்து கிராமங்களிலும் இருக்கிறது. பள்ளியினுடைய தேர்ச்சி சதவீதமும் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்படும் தேர்ச்சி சதவீதத்திலும் நம் சிவகங்கை மாவட்டம் முதல் 5-6 இடங்களில் இடம்பெற்று வருகிறது. அதோடு அமைச்சர் அவர்கள் சொன்னது போல் அனைத்து பகுதிகளிலும் கொடையாளர்கள் இப்பகுதியில் பல்வேறு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் அவர்களின் சொந்த செலவில் துவக்கி வைத்து, சிலர் அதில் அரசுக்கு தானமாக வழங்கி அரசு பள்ளிகளாகவும் கல்லூரிகளாகவும் இன்றைய தினம் செயல்பட்டு வருகின்றது. சில பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. சில பள்ளிகள் தனியாகவே இருந்தாலும் கூட குறைந்த ஃபீஸ் ஓட அவங்க கல்வி பணியாற்றி வருகிறார்கள். இது போன்ற கொடையாளர்கள் நம் சிவகங்கை மாவட்டத்தில், குறிப்பாக காரைக்குடி சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கிறதுனால தான் மாணவர்களுக்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இது போன்ற சங்கமம், சரஸ்வதி சங்கம் இவர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்னரே கல்வி அறிவை வளர்க்க வேண்டும் இப்பகுதியில்னு சொல்லி துவங்கி இருக்கக்கூடிய அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை மிக சிறந்தது. அந்த தொலைநோக்கு பார்வைக்கு இதற்கு வித்திட்டவர் அனைவர்களுக்குமே மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிக்க நம் அனைவருமே கடமைப்பட்டிருக்கிறோம். இது போன்று தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய மனிதர்கள்தான் நம் அனைவருக்கும், மனித சமுதாயத்துக்கும் பிரயோஜனமாகவும் எதிர்கால சந்ததியினருக்கும் அவர்களுக்குண்டான வேலை வாய்ப்புகள், அறிவுத்திறன்கள் மேம்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இவர்கள் சரஸ்வதி சங்கம் என்ற பெயரில் ஆரம்பத்தில் நூற்றாண்டுகளுக்கு முன்னர் திறந்தாலும் கூட அதற்கு உடனடியாக 10 ஆண்டுகளிலேயே அதை பள்ளியாக நிறுவி தொடக்க பள்ளியிலிருந்து தற்பொழுது ஒரு மேல்நிலை பள்ளியாக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட பெரும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்றது நம் அனைவருமே நினைத்து அவர்களை மனதார பாராட்டி வாழ்த்த வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது போல் இது போன்ற கொடையாளர்கள் நம் பகுதியில், குறிப்பாக அவர் சொன்னபடி சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருக்கிறதுனால பள்ளி கல்விக்கும் உயர்கல்விக்கும் இரண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுத்து மாநிலத்தில் உள்ள பல்வேறு பகுதியிலிருந்து இங்கே மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலை காரைக்குடி பகுதியில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற தொண்டாற்றக்கூடிய கல்வியாளர்கள், கொடையாளர்கள் இதை இன்னும் மென்மேலும் சிறப்பு செய்வதற்கு நம் பகுதிக்கு உதவிட வேண்டும். இந்த மாதிரி கொடையுள்ளம் கொண்ட மனிதர்கள் நம் மாநிலத்தில் வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் இங்கே வாழ்ந்தாலும் இருக்கிறார்கள் என்றதை உணர்ந்துதான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு ஃபவுண்டேஷனை இந்த வாரம் அவர் அறிவித்திருக்கிறார்கள். அதன் மூலமாக பழைய மாணவர்கள், ஒவ்வொரு பள்ளியிலையும் மாணவர்களின் பழைய மாணவர்களின் அமைப்புகள் இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் கூட அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பங்கு, அவரவர்கள் படித்த பள்ளிகளுக்கும் அவர்கள் ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் அவர்கள் சிறிய தொண்டாற்றினாலே
நம் பள்ளிகளில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்துவதற்கு இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். தமிழக அரசு செலவழித்தாலும் கூட, நிதி ஒதுக்கினாலும் கூட, மக்களின் பங்களிப்புடன் அதை இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்று அந்த உயர்ந்த எண்ணத்துடன் இந்த ஒரு புதிய திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு நம் பகுதி மக்கள் இது போன்ற இன்னும் கொடைகள் அளித்து அதற்கும் துணை நிற்பார்கள் என்றதை நம்பிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே வாராப்பூர் பகுதியில் ஒரு புதிய பள்ளிக்கூடம் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி கொடுக்குவதற்கு அந்த ஊர்லேயே பறந்து அங்கிருந்து வளர்ந்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவங்க அவங்க கொடையாளர் கொடுத்துருக்குறாங்க. அதே போன்று பல்வேறு ஊர்களில் ஸ்கூலுக்கு கன்றமாணிக்கத்துலேயும் டொனேஷன்ஸ் அவங்கவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டில் கொடுத்துருக்குறாங்க. பெற்றோர்களும் அந்தந்த பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது போன்ற தொண்டு செயல்கள் நம் அனைவருமே சமூக சேவையில் ஈடுபட வேண்டும். மீண்டும் சரஸ்வதி சங்கம் துவக்கி இது போன்ற கல்வியில் முயற்சி கொண்டு இந்த இடத்துல ஒரு 1000 மாணவிகள் இன்றைக்கு பெண்கள் மேல்நிலை பள்ளியாக அவர்கள் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து 1000 பேர் கொண்ட ஒரு பள்ளியாக 100 ஆண்டுகளிலே உயர்த்துவதற்கு அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் நன்கொடையாளர்களுக்கு பாராட்டு செய்ய இருக்கின்றார்கள். கலை அரங்கம், தொடக்கப்பள்ளி, முதல் தளம், நுழைவாயில் கட்டித்தந்த ஏமு பழனியப்பன், பார்வதி பழனியப்பன் அவர்களுக்கு மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள், கௌரவிக்கின்றார்கள். தொடர்ந்து சரஸ்வதி முற்றம் செய்து கொடுத்த ஏமு வி முத்தப்பன், பானுமதி ஆச்சி அவர்கள், அனுஷ் அழகப்பன் ஆகியோருக்கு அமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். குறுங்கணினி பல்லூடகங்கள் வழங்கிய திரு சுப திருநாவுக்கரசு, தி வள்ளியம்மை ஆகியோருக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். நம்முடைய சாத்தப்பா சுப்பிரமணியம் குடும்பத்திலிருந்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய லக்ஷ்மணன் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு சிறப்பு செய்கின்றார்கள். அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். தொடர்ந்து சரஸ்வதி முற்றம் செய்து கொடுத்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொடுத்த ஏமு வி முத்தப்பன், பானுமதி ஆச்சி, அனுஷ் அழகப்பன் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்து அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். நன்கொடையாளர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பல்வேறு நிலைகளிலே நமக்கு இந்த கல்வி நிலையம் பல்வேறு நிலைகளில் உருவாக்கி இருக்கின்றது. தொடர்ந்து குறுங்கணினி பல்லூடகங்கள் வழங்கிய சுப திருநாவுக்கரசு, தி வள்ளியம்மை ஆட்சி அவர்களுக்கு சிறப்பு செய்திருக்கின்றார்கள். அனுஷ் அழகப்பன் அவர்களுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அன்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரிய சித ராமநாதன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். அனைவரும் கைகளை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை வழங்குமாறு சங்கத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு நினைவு பரிசையும் வழங்கி இருக்கின்றார்கள். கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். 100ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டமைக்கு வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். தொடர்ந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு திரு சி ராமசாமி அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். திரு சி ராமசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நினைவு பரிசையும் வழங்க இருக்கின்றார்கள். அனைவரும் கைகளை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கு திரு பழனியப்பன் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். பழனியப்பன் அவர்கள் நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். அவர்களை அன்போடு வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சியும் பேரானந்தமும் அடைந்து மகிழ்கின்றோம்.
நம்முடைய சங்கத்தினுடைய 100வது ஆண்டு விழா சிறப்பாக முதல் நாள் நிகழ்ச்சி நம்முடைய தமிழக அரசினுடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களால் நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. சிஓ அவர்களுக்கு டிஓ அவர்களுக்கு நம்முடைய அருணாச்சலம் அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். டிஓ அவர்களுக்கு தலைமை ஆசிரியரை சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொன்னாடை அனுபவித்து நம்முடைய சங்கத்தினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு நினைவு பரிசையும் வழங்கி இருக்கின்றார்கள். டிஓ அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். தொடர்ந்து திருமிகு ஜோசப் ஆண்டோ ரெக்ஸ் வட்டார கல்வி அலுவலர்களுக்கு துவக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கிறார். திருமிகு ரெக்ஸார் அவர்களுக்கு நம்முடைய துவக்கப்பள்ளி ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். நினைவு பரிசு வழங்குகிறார்கள். வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாங்குடி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த நூற்றாண்டு கண்ட இந்த சரஸ்வதி வித்யாலயா என்பது ஒரு பெருமைக்குரிய பள்ளி. இந்த நூற்றாண்டு கண்ட இந்த சரஸ்வதி வித்யாலயா இந்த தமிழ்நாட்டில் பெயர் பெற்ற பள்ளி என்ற பெருமையை எடுத்திருக்கின்றது. இந்த விதத்தில் இன்று இதை கலை கோயில்தான் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த கோயிலின் மூலவர் சரஸ்வதி, அஸ்திவாரம் இந்த பள்ளியை நிறுவிய வள்ளல்கள், இந்த கல்வி கோயிலின் ஒவ்வொரு கற்கள் தான் நகரத்தார்களும் ஆட்சிமார்களும். இந்த கோவிலில் அர்ச்சகர்கள் தலைமை ஆசிரியர்கள், இந்த கோயிலின் பக்தர்கள் மாணவ செல்வங்கள். இங்கு வராத தமிழ் அறிஞர்களே இல்லை, இங்கு வராதவர்கள் தமிழ் அறிஞர்களே இல்லை என்று சொல்ல முடியும் என்கிற அளவிற்கு புகழ்பெற்ற இந்த கல்வி கோயில்தான் இந்த சரஸ்வதி வித்யாசாலை. கல்வி தெய்வம் சரஸ்வதிக்கு தனி ஆலயம் இருப்பது கூத்தனூரில் என்று மட்டும் சொல்லக்கூடாது. கல்வி தெய்வமாம் சரஸ்வதி இன்னொரு கோயில் இருக்கும் இடம் இந்த புதுவையில் என்ற சரித்திரம் உணர்த்துகின்றது. இங்கு படித்த பல ஆயிரம் மாணவிகள் உலகம் முழுவதும் மருத்துவராக, பொறியாளர்களாக, சட்ட வல்லுநர்களாக, பேராசிரியர் பெருமக்களாக, அரசியல், சினிமா, பத்திரிகை வித்தகர்களாக இருந்து வருகின்றார்கள். நகரத்தார்கள் வாழும் 96 ஊர்களில் தலை சிறந்த ஊர் புதுவையில். இந்த வயலில் விளைவிக்கப்பட்ட பல அறிவுஜீவிகள் மக்கள் பணியாற்றி வருகின்றார்கள். நகரத்தார்களுக்கு ஈகையும் சமூக தொண்டும் இரத்தத்தில் ஊறிய பண்புகளாகும். நகரத்தார்கள் பாய்மர கப்பலில் ரங்கூன், பர்மா, இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், தைவான், மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை என்று பல நாடுகளுக்கு கடல் கடந்து சென்று வாணிபம் செய்திருக்கின்றார்கள். அதில் கிடைக்கும் லாபத்தில் ஒரு பங்கை கடவுள் பெயரால் கூட்டு வைப்பார்கள். அதில் சேரும் தொகையை வைத்து தர்மகாரியங்களுக்கும், கல்வி பணிக்கும், மருத்துவ பணிகளுக்கும் எடுத்து வைப்பார்கள். தாயை கொள்ளாத தொழில் மட்டுமே பார்ப்பார்கள். அதாவது அசலை தொடாமல் வட்டியை மட்டுமே செலவழிப்பார்கள். அதனை நல்ல காரியங்களுக்கு மட்டுமே தான் செலவழிப்பார்கள். இதை நகரத்தார் செலவாக கருத மாட்டார்கள், விதையாகவே கருதி செலவழிப்பார்கள். தாங்கள் போடும் விதை விருட்சமாக மாறி பலருக்கு பயன்பட வேண்டும் என்று கருதுவார்கள். அப்படி நகரத்தார்களால் போடப்பட்ட விதைதான் இன்று நூற்றாண்டுகளையும் கடந்து ஆழ விருட்சமாக வளர்ந்திருக்கின்றது. பல மாணவியர்கள் என்று சொல்லப்படும் பறவைகள் வந்து தங்கி தங்களது அறிவு செல்வத்தை வளர்த்திருக்கின்றார்கள் என்பதே இதிலிருந்து உண்மை. ஒருவனுக்கு சாப்பிடுவதற்கு மீனை கொடுப்பதற்கு பதில் மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்பார்கள். உணவு ஒரு நாளில் அழிந்து போகும், பணம் சில நாளில் செலவழிந்து போகும், ஆனால் கல்வி மட்டும் உயிர் உள்ளவரை இருக்கும் என்று இவர்களுடைய கூற்று. எந்த விதை போட்டால் காலம் முழுவதும் அழியாமல் காத்திருக்கும் என்பதை அறிந்த நகரத்தார்கள் கல்வி செல்வத்தை விதைக்க முடிவு செய்தார்கள். அதனால் தோன்றியதான் காரைக்குடியில் அழகப்பா
பல்கலைக்கழகம், தேவகோட்டையில் சேவகன் அண்ணாமலை கல்லூரி, இலுப்பக்குடியில் ராமசாமி தமிழ் கல்லூரி போன்றவைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வகையில் எந்நாளும் அழியாத அழிக்க முடியாத விதையான இந்த கல்வி செல்வத்தை வளர்க்கும் பெரும் பணியினை புதுவையில் நகரத்தார்கள் செய்து இந்த கல்வி சாலையை உருவாக்கி மாணவ பெயரை வளர்த்து இந்திய தேசத்தை காப்பாற்றி வருகிறார்கள். ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியர் தாய் என்றால் காலம் முழுவதும் தாயாக ஆசிரியராக இருப்பது இது போன்ற கல்வி சாலைகள் தான். இன்று உலக நாடுகள் நமது இந்தியாவை கண்டு அஞ்சுவது நம்மிடம் இருக்கும் படை பலத்தையோ பண பலத்தையோ கண்டு அல்ல, நம்மிடம் இருக்கும் கல்வி பலத்தை மட்டும் அஞ்சுகிறது. இன்று பில்கேட் அவர்களின் ஐடி நிறுவனங்களில் பணிபுரியும் பொறியியல் வல்லுநர்கள் நம் இந்தியாவை சேர்ந்தவர்களே, அதிலும் 80% பேர் நமது தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்பது நமக்கு பெருமைக்குரியது. ஆகவே நமது பகுதியில் புதுவையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பள்ளியானது 100 ஆண்டு காண்ட இந்த பள்ளியினுடைய பெருமையை நாம் இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்னும் நிறைய பேச இருக்கின்றார்கள். நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து பள்ளிகளுக்கு என்ன வேணும், மாணவர்களுக்கு என்ன வேண்டும் என்று சிறப்பான திட்டங்களை எல்லாம் அறிவித்து இப்பொழுது கூட இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத ஒரு பெரிய திட்டத்தை காலை சிற்றுண்டி திட்டத்தை சிறப்பாக அறிவித்து அது தொடங்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதேபோன்று புதுமை பெண் திட்டம் அதையும் அறிவித்து இன்று ஏழை எளிய மக்களுக்கு, ஏழை எளிய அந்த மாணவிகளுக்கு பயன்படக்கூடிய அளவிற்கு பெண் குழந்தைகளை காப்போம், பெண்களை உயர்த்துவோம் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அந்த திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். இதுபோன்ற பல்வேறு திட்டங்கள் இப்பொழுது 7500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஏறக்குறைய 38,000 பள்ளிகளை புது வகுப்பறைகள் கட்டுவதற்கு நிதிகளை ஒதுக்கி இந்த ஆண்டு முதலே அது ஏறக்குறைய இந்த ஆண்டே ஒரு 1400 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கீடு செய்து இந்த 5 ஆண்டு காலத்திற்குள் ஏறக்குறைய 38,000 வகுப்பறைகள் கட்டுவதற்கு இலக்கு நிர்ணயித்து மாண்புமிகு நமது அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். ஆகவே அமைச்சர் எப்பொழுதுமே ஒரு துடிப்பானவர். நான் அவரை நிறைய சொல்லலாம். ஏனென்றால் நாங்கள் சட்டமன்றத்தில் இருக்கும்போது நான் அந்த குறிப்பு வைத்து படித்திருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அவர்கள் எந்த குறிப்புமே இல்லாமல் சட்டமன்றத்தில் படிப்பார்கள். எவ்வளவு தமிழகம் முழுவதும் எவ்வளவு பள்ளிகள் இருக்கின்றது, அந்த எந்த பள்ளியில் எங்கு எதற்கு கேட்டாலும் சரி குறிப்பே இருக்காது. உடனடியாக எழுந்து அதற்கு பதில் சொல்வார்கள். அந்த நிதி அறிக்கையின் போதும் அந்த பள்ளிகளை பற்றி, பள்ளிக்கு ஒதுக்கப்பட்டது, பள்ளி எங்கெங்கு என்னென்ன குறைகள் இருக்கின்றது என்பதையெல்லாம் எந்த குறிப்பும் இல்லாமல் இங்கு பேசுவார்கள். அதையெல்லாம் பார்த்து அனைத்து அமைச்சர்களுமே வியப்பாக இருக்கும், அனைத்து சட்டமன்றங்களும் வியப்பாக இருப்போம். ஏனென்றால் அந்த அளவிற்கு இந்த துறையை அவர்கள் கணித்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய துறை சிறந்த துறையாக கல்விதான் உயர வேண்டும், கல்வி வளர்ந்தால்தான் இந்த நாடு வளர்ச்சி அடையும் என்பதற்காகத்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஒரு சிறப்பான ஒரு சிறந்த அமைச்சரை இந்த துறைக்கு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். நிச்சயமாக அந்த துறை இன்னும் மென்மேலும் வளரும். சுற்றுப்பயணம் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம், சூறாவளி சுற்றுப்பயணமாக ஒவ்வொரு பள்ளிகளாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நானெல்லாம் மதுரையில் அந்த ஆய்வுக் கூட்டத்தின் போதெல்லாம் சென்றேன். அப்பொழுது அங்கு உள்ள கேள்விகள், அவர்கள் ஒருடைய ஆய்வுகளை பார்க்கும் பொழுது அவர்களுடைய அனைத்து பள்ளிகளையுமே, அனைத்து மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளையுமே, எல்லா பள்ளிகளையும் எந்த அளவிற்கு அவர்கள் கணித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்களால் நேரடியாக காண முடிகிறது. ஆகவே இந்த 100 ஆண்டு பள்ளி கண்ட இந்த பள்ளிக்கு அவர்கள் வந்திருக்கிறது மிகவும் பெருமை. இன்னும் தமிழகம் முழுவதும் கல்வியை சிறந்த முறையில் கொண்டு வருவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இன்னும் பல்வேறு திட்டங்களை அவரெல்லாம் என்ன நினைத்து வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாது. அவர்கள் ஒவ்வொரு தடவையும் சட்டமன்றத்திற்கு வரும்போது இன்று என்ன அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே தினந்தோறும் ஏதாவது ஒரு அறிவிப்பை அவர்கள் அறிவிப்பது மட்டுமல்ல, அதை செயல்படுத்தியும் காட்டியிருக்கின்றார்கள். இன்று வரை அவர்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த 100%, 80% இதுவரை நிறைவேற்றப்பட்டு விட்டது 1.5 ஆண்டு காலத்தில். இன்னும் 3.5 ஆண்டு காலம் இருக்கின்றது. இன்னும் அரை ஆண்டு காலத்திற்குள்ளே அந்த 20% முடிந்துவிடும். அதன் பிறகு பொதுமக்கள் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளும் அவ்வப்போதே நிறைவேற்றப்படும். நிச்சயமாக அப்படிப்பட்ட முதல்வர் இருக்கின்றார், அப்படிப்பட்ட துறை அமைச்சர் இருக்கின்றார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களுமே சிறந்த அமைச்சர்கள். இப்பொழுது சென்ற அமைச்சர்கள் எல்லாம் நமக்கு நிறைய பணிகளை நமக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பள்ளியில் எங்களையும் அழைத்து பெருமைப்படுத்திய இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அமைச்சர் நம்முடைய தமிழக அரசினுடைய மாண்புமிகு மதிப்பிற்குரிய அன்பில் திரு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நமக்கு வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள்.
அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அனைவருக்கும் முதலினுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த சங்கத்தை பற்றி இங்கே இருக்கின்ற இந்த பள்ளிக்கூடத்தை பற்றிலாம் ஒரு சின்ன ஒரு குறிப்பு கொடுத்துருந்தாங்க. குறிப்பை கொடுத்தம்போது அந்த குறிப்பை நான் படித்து பார்க்கும்போது அவர்களுடைய தொண்டை பார்க்கும் பொழுது இந்த சின்ன குறிப்பான இந்த சின்ன குறிப்பை வச்சுட்டு பெரிய புத்தகமே நம்ம போடலாம், அந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்திருக்கின்ற ஒரு சங்கமாக ஒரு பள்ளியாக இதை பார்க்கும்பொழுது உள்ளபடியே எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கின்றது. தந்தை பெரியார் அவர்களாக இருந்தாலும் அதேபோல் சமூக சீர்திருத்தவாதிகளாக இருந்தாலும் தமிழ் பற்றாளர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் வந்து சென்ற இடம், அந்த இடத்தில் நானும் வந்திருக்கேங்கிறதே எனக்கான ஒரு பெருமையாகத்தான் அதை நான் கருதுகின்றேன். பொதுவாக அந்த செட்டிநாடை சார்ந்திருக்கின்ற மக்களுக்கு தனியாக ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். அவங்களுடைய பழக்க வழக்கம் அதில் இதை ஒரு கலாச்சாரமாக அவர்கள் பார்க்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்வி சேவையும் நாட்டுக்கான சேவையும் தான் அவர்கள் ஒரு கலாச்சாரமாகவே பார்க்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூர், மலேசியா போன்ற இடத்துல வந்து இந்திய தேசிய இராணுவத்தை தலைமையேற்று அவர் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அதிகப்படியான நிதி உதவியை வழங்கியவர்கள் யார் என்று பார்த்தால் அது செட்டிநாட்டு மக்களாகத்தான் இருக்கும் பொழுது அந்த நாட்டுப்பற்றை அதிகம் பெற்றிருக்கின்ற மக்களாக உங்களையெல்லாம் பார்க்கும்பொழுது உள்ளபடியே எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. வஉசி இங்கே வந்து தமிழ் சொற்பொழிவு ஆற்றிட்டு போனாருங்கிறதோடு நிறுத்திட்டாங்க. ஆனால் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பள்ளிக்கு போகிறோமே, ஒரு சங்கத்தோட நிகழ்ச்சிக்கு போகிறோமே, நூற்றாண்டு காணுகின்ற ஒரு சங்கத்தோட நிகழ்ச்சிக்கு போக வேறு என்ன அந்த சங்கத்தோட பெருமை இருக்கின்றது. 1935 வஉசி அவர்கள் இங்கே வருகிறார். தமிழுக்கான அந்த சொற்பொழிவை ஆற்றுவதற்காக இங்கே அவர் வருகை தந்த பொழுது அவர் சொன்ன தேதி, சொன்ன அந்த காலம் என்பது ஒரு வார காலம் நான் தங்கியிருந்து நான் இந்த தமிழுக்கான தொண்டை நான் ஆற்றுகிறேன் என்று சொல்லி தான் வந்தார். அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கின்ற மக்கள் அவரை உபசரித்த விதம், அவர்கள் காட்டிய அன்பை பார்த்துவிட்டு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் இருந்து அந்த தமிழ் பண்பை தொண்டை ஆற்றி விட்டு சென்றார் என்று சொல்லும் பொழுது பெருமையோடு நாம் சொல்லலாம் எவ்வளோ தன்னடக்கத்தோடு இந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அன்றைக்கு ஒரு வறிய நிலையில் இருந்தார் நம்முடைய ஐயா வஉசி அவர்கள். அவருக்கு அன்றைக்கே 1000 ரூபாய் வழங்கி அதை பெருமை சேர்த்து விட்டு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஆற்றுகின்ற தமிழ் பற்றாக இருந்தாலும் நாட்டுப்பற்றாக இருந்தாலும் இதுவே போதாது ஐயா, இன்னும் உங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு உண்டு என்பதை சொன்னவர்கள் இந்த சங்கத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அதை எங்கேயுமே குறிப்பிடலை அவர்கள். அவ்வளோ பெருந்தன்மையான ஒரு சங்கத்தோட நிகழ்விலே நான் கலந்து கொள்கின்றேன். ஐயா வஉசி அவர்கள் வந்து சென்ற இடத்தில் கலந்து கொள்கிறேன் என்பது நமக்கான ஒரு பெருமையாக நான் பார்க்கின்றேன். 1922 ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் 100 ஆண்டு காலம். அதன் பிறகு 1932 இதுக்கான பள்ளிகள் தொடங்கப்பட்டிருக்கு என்று சொல்லும் பொழுது 2032 இந்த பள்ளியோட நூற்றாண்டு விழாவில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆவல் எனக்கு இன்றும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆக அப்படிப்பட்ட இந்த சங்கத்தை சார்ந்திருக்கின்ற நீங்கள், இந்த பள்ளியை சார்ந்திருக்கிற எங்களுடைய மாணவ செல்வங்கள் நிறையா படிங்க, நல்லா படிங்க. முதலமைச்சர் சொல்கிறது ஒன்று தான், இந்த காலகட்டத்தில் இந்த வயதில் உங்களுடைய கவனம் முழுக்க படிப்பில் இருக்க வேண்டும். எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற நாங்களாக வந்து எங்களுடைய அதிகாரி பெருமக்கள்னு சொல்வது ஒரு ஒன்று தான், பிள்ளைங்கள் நல்லா படிக்க வச்சுருங்க, நான் வாழ வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அதை மனதில் வைத்துக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் உங்களுடைய கவனத்தை முழுவதும் நீங்கள் படிப்பில் நீங்கள் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, பள்ளியை சார்ந்திருக்கின்ற இங்கே இருக்கின்ற இந்த சங்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பள்ளியை சார்ந்தவர்களாகவும் பல கோரிக்கைகள் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இங்கே இருக்கின்ற நூலகத்தை மேம்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அதே போன்று இங்கே இருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கான அவர்களுக்கான அந்த வழங்கக்கூடிய சம்பளம் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பள்ளியினுடைய மேம்பாட்டை வலுப்படுத்த வேண்டும் என்கிற வகையிலே பல கோரிக்கைகள் வைத்திருக்கின்றீர்கள். கண்டிப்பாக ஒவ்வொன்றையும் படிப்படியாக நிறைவேற்றுகின்ற அந்த பணியில் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம். குறிப்பாக முன்னாள் மாணவர்கள், ஏன்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா எந்த பள்ளியுமே அடுத்த கட்டத்துக்கு செல்லாது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய பள்ளியை பற்றி பெருமையாக பேச வேண்டும். படித்து முடித்து விட்டு நீங்கள் சென்ற பிறகு நன்றி கடனோடு அந்த பள்ளிக்கு உங்களுடைய சேவை ஆற்ற வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கி பல நிகழ்வு எனக்கு பார்த்தேன். 80 லட்சம் ரூபாய் செலவில் நீங்கள் கட்டப்படுகின்ற கட்டிடங்கள், 52 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படுகின்ற கட்டிடங்களாக இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் கிளாஸ் 17 லட்சத்துக்கு வழங்குவதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும் பொழுது தான் இதைத்தான் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்ம ஊர் பள்ளி என்கின்ற வகையிலே நீங்கள் படித்த மாணவர்கள், பழைய மாணவர்களாக இருந்தாலும் சரி, அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற பெரியவர்கள், கொடையாளிகள் யாராக இருந்தாலும் அந்த பள்ளியோட மேம்பாட்டை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆக அந்த வகையிலே முன்னாள் மாணவர்களையும் இந்த நேரத்தில் நான் பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன்.
தொடர்ந்து சமுதாயத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோமோ அதை மீண்டும் சமுதாயத்துக்கு செலுத்துகின்ற ஒரு நிகழ்வாக நாம் படித்த பள்ளிக்கூடத்திற்கு தொடர்ந்து இதற்கான உதவி கருத்தை நீட்டுகின்றவனால் நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று சொல்லி சங்கத்தை சார்ந்திருக்கின்றவர்களுக்கும் அதே போன்று பள்ளியை சார்ந்திருக்கின்றவர்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த நல்ல நிகழ்வில் எனக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த ஊராரை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். 2021-22 ஆண்டு கல்வியாண்டிலே 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி பெற்ற மாணவியர்கள் 9ஆம் வகுப்பு மாணவி ஏ சுபாஷினி தற்பொழுது கல்வி அமைச்சர் பரிசளித்து மகிழ்கின்றார்கள். 8ஆம் வகுப்பு மாணவி எஸ் அர்ச்சனா அவர்கள் அடுத்ததாக அமைச்சர் அவர்களிடமிருந்து பரிசினை பெறுகின்றார்கள். தொடர்ந்து 7ஆம் வகுப்பு மாணவி எம் ஷா பிரியதர்ஷினி அவர்கள், யாசிரின் அவர்கள் அமைச்சர் அவர்களிடமிருந்து சிறப்பு பெறுகின்றார்கள். 6ஆம் வகுப்பு மாணவி எம் மகாலட்சுமி அவர்கள் தேர்ச்சி பெற்றதற்காக பரிசு பெறுகின்றார்கள். தொடர்ந்து தொடக்கப்பள்ளியினுடைய 5ஆம் வகுப்பு மாணவி ச லிசா அவர்கள் அமைச்சர் அவர்களிடமிருந்து பரிசு பெறுகின்றார்கள். 4ஆம் வகுப்பிலே முதலாவதாக வந்த மாணவி தீபனா அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் 3ஆம் வகுப்பு சே லோகா ஸ்ரீ அவர்கள் நினைவு பரிசு பெற்றுக்கொள்கின்றார்கள். தொடர்ந்து 2ஆம் வகுப்பு க நிகாஷினி அவர்களும் 1ஆம் வகுப்பிலே முதலாவதாக தேர்ச்சி பெற்ற வ ரிஷித் அவர்களும் பரிசினை அமைச்சர் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். பொது தேர்விலே 10, 11, 12 முதல் மதிப்பெண் பெற்ற மாணவியர்கள் 10ஆம் வகுப்பு BR கலைச்செல்வி அவர்கள் 500க்கு 464 மார்க் எடுத்து மதிப்பெண்களை எடுத்து சிறப்பு சேர்த்திருக்கின்றார்கள். அனைவரும் கைகளை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு 11ஆம் வகுப்பிலே ஆர் சுப்பலட்சுமி அவர்கள் 600க்கு 553 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த அளவுக்கு பாடங்களை நடத்திய ஆசிரியர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 12ஆம் வகுப்பிலே KR கௌதமி அவர்கள் 530 மதிப்பெண்கள் 600க்கு பெற்றிருக்கின்றார்கள். தொடர்ந்து 5ஆம் வகுப்பிலே தமிழ் மொழி தேர்ச்சியிலே கே சூரிய பிரகாஷ் அவர்கள் தேர்ச்சி பெற்று தமிழுக்கு சிறப்பு சேர்த்திருக்கின்றார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு குறுங்கணினி நம்முடைய அமைச்சர் அவர்கள் வழங்கி மகிழ்கின்றார்கள். ஏ பாண்டி மீனால் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய சங்கத்தினுடைய மாணவியர்கள் ஏ பாண்டி மீனால், எஸ் மங்கையர்கரசி, ஜி புவனேஸ்வரி அவர்கள் அமைச்சர் அவர்களிடமிருந்து குறுங்கணினியை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். குறுங்கணினி வழங்கிய நன்கொடையாளர் அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய 100ஆண்டு விழாவிலே சிறப்பு செய்த நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். குறுங்கணினி வழங்கப்படக்கூடிய நிகழ்ச்சி மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் நன்கொடையாளர்கள் பழனியப்பன் ஏமு சோ பழனியப்பன், பார்வதி பழனியப்பன் அவர்களுக்கு மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்கின்றார்கள். இந்த கலையரங்கம் தொடக்கப்பள்ளி முதல் தளம் நுழைவாயில் கட்டி தந்த பெருமை பெற்றவர்கள். அவர்களுக்கு சங்கத்தின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து சாத்தப்பா சுப்பிரமணியம் குடும்பத்தினருக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். தொடக்கப்பள்ளி முதல் தள பணிகளை சிறப்பாக செய்து அதனுடைய செலவுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிறப்பு செய்த சாத்தப்பா சுப்பிரமணியம் குடும்பத்தினர்களுக்கு நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். பள்ளிகளை சீர்திருத்த வேண்டும், பள்ளிகளுக்கு கொடைகள் வழங்க வேண்டும் என்று அறிவித்திருந்தார்கள். அதற்கு முன்னரே நம்முடைய புதுவையிலே நகரத்தார் பெருமக்கள் ஓராண்டுக்கு முன்னரே அந்த நிகழ்ச்சியை துவங்கிவிட்டார்கள் என்பதை அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றோம். தொடர்ந்து சரஸ்வதி முற்றம் செய்து கொடுத்த ஏமு வி முத்தப்பன், பானுமதி ஆச்சி, அனுஷ் அழகப்பன் அவர்களுக்கு மாண்புமிகு கல்வி அமைச்சர் சிறப்பு செய்கின்றார்கள். அவர்களுடைய சந்தோஷம் காலையிலே சென்னையிலிருந்து கிளம்பி தொடர்ந்து வாகனத்திலே வந்து
நம்முடைய புதுவையிலே அடைந்து இன்னும் அவர்களுடைய முகத்திலே அந்த பொலிவோடு, அதுதான் அவர்களுடைய ஒரு அற்புதம். அந்த வகையிலே அவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து, சரஸ்வதி முற்றம் செய்து கொடுத்த ஏமுவி முத்தப்பன், பானுமதி ஆட்சி, அனுஷ் அழகப்பன் அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார்கள். இதுபோல ஒவ்வொரு கல்வி சாலைகளிலும் முன்னாள் மாணவர்கள் செய்யும்போது நம்முடைய கல்வித்துறை சிறப்பாக இருக்கும் என்பது சிறிதும் ஐயமில்லை. தொடர்ந்து குறுங்கணினி பல்லூடகங்கள் வழங்கி சிறப்பித்த திரு திருநாவுக்கரசு தி வள்ளியம்மை அவர்களுக்கு நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 80 குறுங்கணினியை நம்முடைய குழந்தைகளுக்காக வழங்கி இருப்பது பெருமைப்படத்தக்கது. அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். கல்வித்துறைக்கு சிறப்பு செய்வது, கல்வித்துறை அமைச்சரே சிறப்பு செய்வது மிகவும் சிறப்பு. அந்த வகையிலே 100ஆண்டு விழாவிலே கல்வி அமைச்சர் அவர்கள் நமக்கு கலந்து கொண்டமைக்கு மிகவும் பெருமை என்றே சொல்லலாம். அவர்களுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கிடையே நம்மோடு இணைந்து கடந்த 1 மணி நேரமாக இருந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். கல்வி அமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொல்லுவார்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குரலினுடைய வாசகத்துக்கு ஏற்ப தாம் கற்றுக்கொண்ட வழியிலே கல்வித்துறை அமைச்சர்கள் சிறப்பாக செயலாற்றி வந்து கொண்டிருப்பது நம்முடைய தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகுக்கே பெருமை. தற்பொழுது முத்தையா அவர்களுக்கு சத்துணவு கூடம் அமைத்து கொடுத்த திரு முத்தையா அவர்களுக்கு நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். அனைவரும் கைகளை தட்டி வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நன்றியுரை வழங்குவதற்காக நம்முடைய தலைவர் திரு வீர அருணாச்சலம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சரஸ்வதி சங்கத்து உறுப்பினர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, புதுவியல் சான்றோர் பெருமக்களே, முன்னாள் மாணவ மாணவியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். 3 இளைஞர்கள் நாட்டுப்பற்றை வளர்க்கவும் நல்ல இலக்கியங்களின் வழிநடக்கவும் ஏற்படுத்தியதுதான் இது ஸ்ரீ சரஸ்வதி சங்கம். 100 ஆண்டு காலமாக இந்த சங்கம் தன் பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. இச்சங்கம் மக்கள் சங்கமாகும், புதுவையில் தமிழ்ச்சங்கமாகும். வெள்ளி விழா, பொன் விழா, வைர விழா, முத்து விழா கண்ட சங்கம் இன்று 100ஆண்டு விழா காண்கிறது. இச்சங்கத்தின் கல்வி நிறுவனங்கள் சரஸ்வதி வித்யாசாலையின் தொடக்கப்பள்ளி, பெண்கள் உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி ஆகும். இந்நிறுவனங்களும் பழமையான நிறுவனங்களாகும். இடம் தந்த பெருமக்கள் பலராவர். ராம பெரியன் செட்டியார், வீர சோலைப்பு செட்டியார், அழ வைரவன் செட்டியார், இலக்கிய பதிக்கம் சோமையான், ஏனாமனா சொக்கலிங்கனார், சரஸ்வாட்சி போன்ற பலராவர். இவர்கள் அருங்குடையால் இச்சங்கம் 100ஆண்டு விழா தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. இந்நூற்றாண்டில் பல நாள் கனவாக இருந்து இன்று மகிழ்வோடு நடைபெற்று வருகிறது. இதற்கு காரணம் பல கட்டடங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. நான் வரும்போதெல்லாம் ஒரு கட்டடமே கட்டித்தவர்கள் ஏனாமுன்னாசன பள்ளியும் செட்டியார் குடும்பத்தினராகும். இந்த கலையரங்கம் என அழகான கட்டிடங்களை கட்டித்தந்து இந்த 100ஆண்டு விழாவை சிறப்பித்தவர்கள். தொடக்கப்பள்ளி 90 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் படித்தவர்கள் இன்றைக்கு இங்கே குழுமி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்னும் பல கட்டட பணிகள் சரஸ்வதி முற்றம் அமைத்த இந்த ஏனாமனா முத்தப்பன் குடும்பத்தினருக்கும், சத்துணவு கூடம் அமைக்க உதவிய பலராம அருணாச்சலம் குடும்பத்திற்கும், இங்கு படிக்கும் பள்ளியில் குறுங்கணி அணிந்த ஊடக உறுப்பினர் இந்த திருநாவுக்கரசு வள்ளி குடும்பம் அனைவருக்கும் என் மிகுந்த நன்றி. இச்சங்கம் வளர தொடர்ந்து கட்டடப் பணிகள் செய்து கொடுத்த கொடையாளர்கள், 100ஆண்டு விழாவுக்கான செலவை பகிர்ந்து கொண்ட பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. எங்கள் பகுதி இனிய அமைச்சர் கூட்டுறவு நாட்டுறவை காண செய்யும் மாண்புமிகு KR பெரியகருப்பன், அவர் சட்டத்துறை அமைச்சர் சகோதரருக்கும் மிகவும் நன்றி. சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் புத்தகத்தை நடத்திட்ட பெருமையாளர் மதிப்புக்கு மதுசூதன் ரெட்டி அவர்களுக்கும் நன்றி. எங்கள் பகுதி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவி வரும் எங்கள் MLA மாங்குடி அவர்களுக்கும் நன்றிகள்.
இந்த விழாவில் கலந்து கொண்டு கல்வி அதிகாரிகள் எல்லாருக்கும் மிகுந்த நன்றி. நூற்றாண்டு விழா சிறப்பு பணியாற்ற சங்க அன்பர்கள், பழைய மாணவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள், நண்பர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி. வணக்கம்.